பிரைஸ்லாட் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது நல்ல வேலை இருந்ததுக்கான சோதனைக்கு இப்போ கொஞ்சம் வசனத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். குருபுலவரை நன்றி, எங்கள் தெய்வமே நன்றி, எங்கள் ராஜா நன்றி. வசனத்தை பார்க்க போகிறோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேட்குறவங்க சொல்கிறவங்களும் ஆசீர்வதிங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எரேமியா 17 7வது வருஷம் நிவேதமாக சொல்லுது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நம்ம இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கையை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவரை நம்பணும். ரெண்டாவது அவரே தான் நம்பணும். கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எப்படி முடியும்? ஆண்டவரே நம்பணும். யோசேப்புக்கு பெரிய காரியம் வந்தது. கர்த்தரே நம்பினார். அவர் செய்யாத குற்றத்தை கொண்டு போய் அவர் ஜெயிலில் போட்டாங்க. அலறினார். நான் ஒன்றுமே செய்யலை, அந்த காவல் கடங்களை போடும்படி நான் ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு கூட ஒரு ஆள்கிட்ட சொன்னார். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யோசேப்பு கர்த்தரே நம்பினார். தேவன் என்னை விடுவிப்பார், என்னை நிர்வாகியாக மாற்றுவார் அப்படின்னு யோசிப்பு கர்த்தரையே நம்பலாம். நம்ம நாட்கள் நம்ம அவரை நம்புதோமா? நல்ல பணம் இருக்கும், வியாபாரம் இருக்கும், செழிப்பு இருக்கும், கர்த்தரை நம்புவாங்க. கொஞ்சம் பணம் இல்லைன்னா நம்ப மாட்டாங்க, அவங்க இஷ்டப்படி பேசுவாங்க. ஆனால் பைபிளில் உள்ள ஒவ்வொரு பக்தரையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கர்த்தரையே நம்பினாங்க. யோசிப்புடைய வில் உறுதியாக இருந்தது நம்ம பைபிள் சொல்லுது. யோசிப்பு உறுதியாக இருந்தாங்க கர்த்தர்கிட்ட. அப்படி உறுதியாக இருந்ததுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம 8வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, யோசேப்பு கர்த்தரே நம்பினாரு. அப்போ யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். கர்த்தரே நம்பிக்கை வச்சு கர்த்தரை நம்பினபடியால் யோசேப்பு அந்த எகிப்து நாட்டுக்கே அதிபதியானார். எல்லாரும் அவரை கனம் பண்ணாங்க. அப்போ நீங்கள் ஆண்டவரை நம்பணும், ஆண்டவரே தான் நம்பணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் நம்மளே ஆண்டவர் கனம் பண்ணுவார். எதையுமே சொல்லார், கர்த்தரை தான் நம்பணுமா, அவரை தான் நம்பணுமா. சாய்ஸ்லாம் கிடையாது பைபிளில். ஒன்று வெளிச்சம் இல்லைன்னா இருள், நல்லது இல்லைன்னா கெட்டது, நல்லா இருக்கும் இல்லைன்னா புளிச்சிரும், நடுவில் இருக்க சாப்பாடு அது வேஸ்ட்டு தான். அப்போ ரெண்டு மேலே, ஒன்று தலை என்ன வால். பைபிள் சொல்லுது, நீ ஒன்று அனலாக இரு இல்லைன்னா குளிராக இரு. அப்போ ரெண்டும் இல்லை அப்படின்னா வாந்தி பண்ணி போட்டுருவேன்னு பைபிளில் நம்ம பார்க்கலாம். அப்போ இங்கே பைபிளில் பார்த்தோம் அப்படின்னா 7வது வசனம் ஆண்டவர் நம்ப சொல்லுது. 8வது வசனத்து அப்போ ஆண்டவரே நம்பணும் அப்படின்னா 8வது வசனத்தை என்ன நடக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் மழை இல்லை ஆனாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஒரு மனிதன் ஆண்டவரே தான் தஞ்சம் இருக்கும் பொழுது இங்கே ஒரு மரத்தை பற்றி எதையுமே சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த மரம் தண்ணீர் பக்கத்தில் அதை நாட்டப்பட்டிருக்கான். ஒரு மரம் தண்ணீர் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா, பெரிய ஆறு இல்லைன்னா டேம், அங்கே தண்ணி நிறைய வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல ஒரு மரம், தண்ணி வருகிற இடத்துல ஒரு மரம் நாட்டப்பட்டுச்சு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு இங்கே 8வது வசனத்தில் எதையுமே 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கால்வாய், அங்கே தண்ணி வந்துட்டே இருக்கு, ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், அந்த வேறு கால்வாய் ஓரமாக விடுமா, உஷ்ணம் வருகிறதை காணாமல். எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்கு அந்த மரம், அந்த ஹீட் வர்றது கூட தெரியாதான். அப்படி தெரியாமல் இருக்கிறதும் இலை பச்சை பச்சையாக இருக்குமா. இலை பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தண்ணி நல்லா சப்ளை வருதுன்னு அர்த்தம். மரத்துலேருந்து அந்த வேர்லேருந்து தண்ணி நல்லா சப்ளை வருது. உங்களுக்கும் ஆசீர்வாதம் என்ன தேவையோ அதை ஆண்டவர் தருவார் அப்படின்னு இது மூலமாக சொல்கிறார். உங்களுக்கு சப்ளை செய்யப்படும். உங்களுக்கு என்ன வேணும்? பச்சை பச்சைன்னு இருக்கும், உங்கள் வாழ்க்கை பச்சை பச்சைன்னு இருக்குமா அப்படின்னு எதையுமே மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு உங்களை ஞாபகப்படுத்துகிறாங்க. பச்சை பச்சைன்னு இருக்குமா. கஷ்டம் வந்தாலும் நம்மளுக்கு அது பாதிக்காது. உஷ்ணம் வந்தால் அந்த மரத்துக்கு பாதிக்காது. ஏன்னா அது அந்த மரம் ஃபுல்லாக பச்சை பச்சைன்னு கவர் ஆகிட்டு, வெயில் வந்தாலும் கீழே இறங்காது. சில இடத்துல போனோம் அப்படின்னா வெயிலே தெரியாது. அப்படி மரம் வளர்ந்து அந்த கேப்பே இல்லாமல் இருக்கும். அவ்வளோ உள்ள பூரா குளுமையாக இருக்கும். வெளியில் வெயில் அடித்தாலும் அந்த மரம் இருக்குது, அந்த கார்டன் இடத்துல போனோம் அப்படின்னா அது குளுமையாக இருக்கும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையை குளுமையாக
ஆண்டவர் மாற்றுவார்னு எதையுமே மூலமாக சொல்கிறார். உஷ்ணம் வந்தாலும் அது நம்மளை கஷ்டம் வந்தாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யாது. பைபிள் சொல்லுது ரொம்ப பயங்கர கஷ்டம் வந்தாலும் ஒன்றும் செய்யாது. யோபு பயங்கர கஷ்டப்பட்டார். அவருடைய சிநேகிதர் யோபு பார்த்து சொல்கிறாங்க, யோபு மகா துக்கம் அடைந்தாராம். யோசேப்பு ரொம்ப கஷ்டப்பட்டார், ஆனால் அதிபதியாக மாறினார். இங்கு யோபும் கஷ்டப்பட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டார்னு அவருடைய சிநேகிதர் சொல்கிறாங்க. அவர் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், உங்கள் கஷ்டத்தை ஆண்டவர் மாற்றுவார், உங்களை பச்சை பச்சேன்னு ஆக்குவார், செழிப்பாக்குவார்னு அர்த்தம். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், அவரே தான் நம்பணும். யோசேப்பு ரொம்ப கஷ்டப்பட்டார், அவரே நம்பினார். யோபு ரொம்ப கஷ்டப்பட்டார், அவரே நம்பினார். அப்படி நம்பினதுனால இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்தில் மழை பெய்யலை அப்படியே இருந்தாலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். சில மரம் கனி கொடுத்துட்டே இருக்கும், மழை பெய்யும், சில மழை இராது. ஏன்னா அந்த வேர் ஆழமாக போயிருக்கும், ஆழத்தில் தண்ணி எடுக்கும். நம்மளும் ஆண்டவர் நம்பும் பொழுது, நம்மளும் ஆண்டவரை ஆழமாக நம்பும் பொழுது, சிலவங்க மேல்தான் நம்புவாங்க. கஷ்டம் வந்தால் என்ன மழை பெஞ்சு வரமாட்டாங்க, உடம்பு சரியில்லை வரமாட்டாங்க. அது ஆழமாக ஆண்டவர் நம்புகிற காரியம் இல்லை. என்ன நடந்தாலும் ஆலயத்துக்கு போகணும், என்ன நடந்தாலும் ஆண்டோட வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் ஆண்டவரையே நம்பிட்டு இருக்க மனுஷவங்க. பைபிள் நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். ஆபிரகாம் பிள்ளை இல்லைங்க, 24 வருஷம் பிள்ளை இல்லை, ஆண்டவரே நம்பினார். ஈசாக்கு 20 வருஷம் பிள்ளை இல்லை, ஆண்டவரே நம்பினார், கொஞ்சம் கூட டென்ஷன் எடுக்கலை. நம்மளும் ஆண்டவரை நம்புவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், இந்த வசனத்துப்படி ஆசீர்வதிப்பார். இன்னும் 9வது வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம ஆண்டவரை வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், அவர் நம்பணும் அப்படின்னு எரேமியா 17:9 வசனம் விதமாக சொல்லுது. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இது எப்படி இருக்குமா, யாருமே தெரியாதான், அதை அறியத்தக்கவன் யார்? இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குமா. மேலே பார்க்க நல்லா பேசுவாங்க, உள்ள என்ன இருக்கு அது தெரியாது. அவங்கள்ட்ட பழகி அவங்க கூட இறுதி தான் தெரியும். அந்த இருதயத்தில் ஆண்டவரை வைக்கணும். ஒரு தேவ மனுஷன் அதை அறியத்தக்கவன் யார்? இந்த இருதயம் அதை அறியத்தக்கவன் யார்? எல்லாவற்றை பார்க்க இருதயமே திருக்குள்ள. இருதயத்தை உள்ள இருக்கு மனசு, அது உள்ள ஒன்று வச்சுட்டு இன்னொன்று பேசிகிட்டு இருப்பாங்க. இருதயத்தில் வச்சுட்டு எங்களுக்கு பணம் தரேன்னு சொன்னாங்க, கடைசியாக தராமே ஓடிட்டாங்க. ஏன்னா இருதயத்தில் எங்களுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி நினச்சி ஓடி எங்கள் பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கே தரல. இருதயத்தில் கொடுக்க அவங்கள்ட்ட இல்லையோ என்னன்னு தெரியல. இருதயம், இந்த இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவ வைக்கணும். சாதுர் சுந்தர் சிங் அவர் தன்னுடைய வருங்கால அவர் மாமன் பொண்ணை பார்த்து சொன்னாங்க, இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவ வச்சுட்டு உனக்கு இடம் இல்லைம்மா. என்ன பயங்கரமான ஒரு வார்த்தை. ஒரு பெரிய பரிசுத்தவான் இருதயத்தில் சாது சுந்தர் சிங் சொன்னார், இருதயத்தில் நான் இயேசு கிறிஸ்துவ வச்சுட்டேன்னா அவனுக்கு இடம் இல்லை. யார் இப்படி இருக்கா பிரியமானே? முழு மனதோடு அவரை ஆராதிக்கணும் கட்டளை சொல்லுது. முழு மனதோடு, முழு ஆவியோடு, முழு பலத்தோடு அவரை ஆராதிக்கணுமா. அப்படி செய்கிறவங்க தான் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. மேல்டால் மனதோடு நம்ம தொழில் செஞ்சால் நம்ம தொழில் ஆசீர்வதிக்கப்படும். நல்ல மனசோடு நம்ம பிள்ளையை வளர்த்தாதான் அது நாளைக்கு நம்மளுக்கு நல்லது செய்யும். பைபிள் தெளிவாக சொல்லுது, கர்த்தரையே நம்பணும், கர்த்தரை நம்பணும், கர்த்தரை தான் நம்பணும். அப்படி நம்ம செய்ய முடியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக, நம்மளை உயர்த்துகிற தேவனாக. பைபிளில் கர்த்தரை நம்பினவங்களாம் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறாங்க, உயர்த்திருக்கிறாங்க, மேன்மைப்படுத்திருக்கிறாங்க. சங்கீதம் 23 சத்துருக்கும்ப பந்தியை போட்டிருக்கிறாங்க. சங்கீதம் 90 துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு இணையாக அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த வருஷம்லாம் பார்த்துட்டீங்க. கர்த்தரையே நம்புங்க, எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே நம்புங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார். யோசுவாவுக்கு சொல்லப்படுச்சு, நான் உன்னை விட்டு பிளவுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஏன்? அவரை நம்பினாங்க, அப்படியே அவரை நம்பினார். யோசுவா மோசக்கூடே இருந்தார், அப்படியே ஆண்டவர் நம்பினார். நீங்கள் அவர் நம்புங்க, உங்கள் தேவனை ஆசீர்வதிப்பார். எந்த சந்தேகமும் உங்களை உயர்த்துவார், உங்கள் பாரத்தை மாற்றுவார், உங்கள் கஷ்டத்தை நீக்குவார். பிரியமானவர்களே, நம்ம இப்போ ஜெபிப்போம். எரேமியா 17:7-8 படி ஆண்டவரே, உங்களே தான் நம்பணும், உங்களை நம்பணும், உங்களை தான் நம்பணும். ஆண்டவரே, கேட்குற பிள்ளைகள் உங்களை நம்ப கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யுங்க, பாரத் சொல்ல மாற்றுங்க, உயர்த்துங்க. ஆண்டவரே, ஒரு விஷயம் நினைத்திருங்க கேட்குற பிள்ளைகள் ஐயா, இப்போ ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை மாற்றுங்க ஐயா, நீங்கள் அப்படியே செய்யுங்க, வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.